உறவுகளை விட்டு செல்றது சுகமானதா இல்லாட்டி கூட வலி நிறைஞ்ச அந்த விலகல் தான் உங்களோட வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பழைய கிணத்து தண்ணியை குடிச்சிட்டு புதிய கிணத்தை நம்ம தோண்டாமல் இருந்தோம்னா அது கூட நம்மளோட அறிவின்மையோட உச்சக்கட்டம் தான். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வழியை மட்டும் தர்ற ஒரு சில உறவுகள் இருப்பாங்க. அவங்கள விட்டு விலகிருங்க. நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கிற ஒளியை மறைஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. வழிகளை சுமந்து திரிகிற மனசே இந்த உலகம் ஒரு நாடகம் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. இதில் ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து போவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருந்தும் ஒரு சில பேர் விலகி தான் போவாங்க. அவங்களுக்காக உங்களோட கண்ணீரை சிந்தாதீங்க. விதி வகுத்த பாதையில் அவங்க பயணிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. விழி மூடுற வரைக்கும் விழிச்சிருங்க. கண்ணில் வர கண்ணீரை தொடச்சிட்டு புதிய பாதையில் பயணிக்க தொடங்குங்க. உங்களுக்கான உலகம் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை ஒரு முறை தான். அதை மற்றவங்களுக்காக வாழாதீங்க. சில உறவுகள் உயிரை உறிஞ்சிற விஷத்த மாதிரி தன்மையுடையது. மெல்ல மெல்ல நம்மளை கொல்லும். சிரிப்பில் விஷம் இருக்கும், பேச்சில் பாரம் இருக்கும், விலக மனம் இல்லாமல் வாழும். ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையோட அத்தியாயத்தை கொன்றும். ஒவ்வொரு கவலையும் சுமந்து கண்ணீரையும் விழுங்கி நேசிக்கிறோம் அப்படின்ற பெயரால நம்மளுக்கு நாமே சிறைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையோட வாசலை தேடி சிறையின் சுவர்களுக்கு மத்தியில சுத்தி வர்றோம். சிறகுகள் முளைச்ச பின்னும் கூண்டு கதவுகளை திறக்க மனம் இல்லாமல் வானத்தை பார்த்து ஏங்குற பறவை தான் நம்ம. சுய மரியாதையை அடகு வச்சு நம்மளோட ஆத்மாவை சிதைச்சி ஒரு உறவுக்காக தியாகம் செய்கிற தருணத்தில் நம்மளுக்காக ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத மறந்துடுறோம். விலகுற தருணங்கள் வலிக்கலாம். உடைஞ்ச கண்ணாடி துண்டா கூட உங்களோட ஆள் மனசை கீறலாம். ஆனால் அந்த வலிக்கு பின்னால் ஒரு பெரிய விடுதலை இருக்குது. மௌனத்தோட மகுடத்தில் புதுசாக ஒரு சூரிய உதயம் தெரியும். நம்மளோட கண்ணீரை மதிக்காத உறவு, உங்களோட கனவுகளை புறக்கணிக்கிற உறவு, உங்களோட தன்னம்பிக்கை தகர்க்கிற உறவு, அன்போட பெயரால் நம்மளுக்கு போட்ட விலங்குகள் தான் அது. அதை தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் தான் உங்களோட உலகத்தின் அரசன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்ணாடி பிம்பம் மாதிரி நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. யாருக்காக இந்த சிறைவாசம், யாருக்காக இந்த தியாகம்? உங்களோட பதில் உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து உங்களோட வாழ்க்கை புதுசா மாறும். வலியை கொடுக்குற உறவுகளெல்லாம் விட்டு போட்டு உங்களுக்கான அன்பு, மகிழ்ச்சி, மரியாதையை தேடி நீங்க செல்ற இந்த பயணம் தான் உங்க வாழ்க்கையோட ஆகச்சிறந்த பயணம். இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். சில உறவுகள் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி மலர்ந்து முள்ளாக குத்தி நம்மளை ரணமாக்கும். நம்ம சுவாசிக்கிற மாதிரி இருந்து நம்மளுக்கு மூச்சு திணறலை உண்டு பண்ணும். அன்பை மட்டுமே கொடுத்து வலியை மட்டுமே நம்ம பெற்றுக்கிட்டு எதுக்காக இந்த நாடகம்? கண்ணை திறக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம இழந்தது அன்பை கிடையாது, நம்மளோட நிம்மதியையும் நம்மளையும் தான் அப்படின்றது. உறவுகள் அப்படின்றது நிம்மதி. ஒரு சில வீடுகளில் சத்தம், நிம்மதி, சிரிப்பு, சண்டை. நம்ம இதில் வாழ தேர்ந்தெடுக்கிற வீடு எது? உறவுகள் அப்படின்றது நம்மளை தாங்குற தூணா இருக்கணும். சுவர்ல மாற்ற படம் மாதிரி இருக்கக்கூடாது. சுமைகளா மாறக்கூடிய உறவு தான் நம்மளோட வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரம். வீட்டை சரி செய்ய முடியாத போது அந்த வீட்டை இருந்து வெளியில வர்றது தான் ரொம்ப நல்லது. ஒருத்தங்களை விட்டு விலகுறது அப்படின்றது அவங்கள வெறுக்கிறதுக்கு சமம் கிடையாது. உங்களை நீங்களே நேசிக்கிறது, உங்களுக்கான இடத்த கண்டுபிடிக்கிறது, உங்களோட மன நிம்மதியை தேடுறது. சில உறவுகள் இருண்ட பாதை மாதிரியானது. அங்க நிழல்களும் பயங்களும் மட்டுமே இருக்கும். முன்னாடி அடி எடுத்து வச்சாலும் பயம், பின்னாடி திரும்பி பார்த்தாலும் பயம். உங்க கையில நம்பிக்கை அப்படின்ற விளக்கு இருக்கு. அந்த பாதையை விட்டு வெளியே புதிய பாதையை உருவாக்குங்க. ஒரு உறவுல இருந்து விலகுறது ஆழ்கடல்ல இருந்து ஒரு துளி தண்ணீரை எடுக்கிற மாதிரி ஈஸியா தெரியும். ஆனா அந்த துளியில தான் உங்களோட அத்தனை கண்ணீரும் உங்களோட அத்தனை வலிகளும் கலந்துருக்கும். ஆனால் அதை மீறி நீங்கள் அந்த துளியை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கடல் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. சிரிப்பை விட்டுட்டு வலியை பின்தொடர்ந்து போகிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. உங்கள் சிரிப்போட ஒளியை அணைச்சிட்டு வேற ஒருத்தங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் தர்றது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற துரோகம். சிரிப்பு அப்படின்றது ஒரு பரிசு, அதை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. உங்கள் நிம்மதி உங்களுக்கு தேவை, அதை நீங்கள் யாருக்காகவும் இழக்காதீங்க. சில உறவுகளை விட்டு விலகுறது பயங்கரமான முடிவாக தெரியலாம், ஆனால் அது உங்களை நீங்களே பாதுகாக்கிறதுக்கான எடுக்கிற தைரியமான முடிவு அப்படின்றத மறந்துடாதீங்க. இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.